Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்க இருக்கக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் மேட்ச். 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் விளையாடுறதுக்காக இந்தியா அங்க போயிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இந்தியா லாஸ் ஆயிட்டாங்க. இது ரெண்டாவது மேட்ச், ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்தியாவுக்கு. ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ நம்ம பார்த்துருவோம். ஸோ ரெண்டாவது மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச், என்ன பண்ண காத்திருக்காங்க அதை பார்ப்போம். ப்ரிவியூ நம்ம தெளிவா பார்ப்போம். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல X11 ஆப். ஸோ X11 ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டா இருக்குங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 ஜூலை மதியம் 3:30க்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது, மேட்சை பொறுத்த வரைக்கும் எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா பிர்மிங்ஹாம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பிர்மிங்ஹாமோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும், பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. ஸோ பவுலர்ஸ்க்கு நல்லாவே என்ஜாய் பண்ணி இங்க பவுல் பண்ணுவாங்க. பர்டிகுலர்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல ஸ்விங் ஆகும், நல்ல பவுன்சர்ஸும் இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்சோட பிச் ரிப்போர்ட்டும் கிட்டத்தட்ட சேம் இதே தான். பட் அது கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்காவே இருந்துச்சு. இந்தியன் பிளேயர்ஸே ஈஸியாவே ஆடினாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும்தான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனாங்க. பட் இந்த வேணும் அதுக்கு அப்படியே கொஞ்சம் தான் சிமிலரா இருக்குமே தவிர, அதர்வைஸ் இதோட நேச்சுரலே ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. முதல் நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 அல்லது 9 விக்கெட் வரைக்கும் கூட போகலாம். மேபி இங்கிலாந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாவே, இந்தியா பண்ணாங்கன்னா ஆல் அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிச்சில் சொல்லியிருக்காங்க, பிச் ரிப்போர்ட்ல. ஐ மீன் அப்படி அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ கடைசியா நடந்த ஒரு 5 டெஸ்ட் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா லைக் கிட்டத்தட்ட 145 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 111 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு வேணு தான் இந்த வேணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் மேட்ச்னா 40 விக்கெட், 2 இன்னிங்ஸ்லயுமே விளையாண்டு 2 டீமும் சேர்த்து 40 விக்கெட் வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட 200 விக்கெட் போகணும். அதுல 145 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. 111 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டுமே தான் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணு தான் இந்த வேணு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஹெட்ரோட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 15 முறை 2 பேரும் பிளே பண்ணிருக்காங்க. இல்லை இந்தியா 9 முறையும் இங்கிலாந்து 5 முறையும். அப்பர் ஹேண்ட் என்னமோ இந்தியாவா தான் இருக்காங்க கடைசி 5 வருஷத்துல. பட் இப்ப இருக்கக்கூடிய டீம் வைஸ் பாக்குறப்போ இந்தியா கொஞ்சம் வீக்கர் சைடா தான் இருக்காங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேர் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அது அடுத்ததா சாய் சுதர்சன், சோமன் கில் இந்தியன் டீமோட கேப்டன், ரிஷப் பந்த் இந்தியன் டீமோட விக்கெட் கீப்பர், அடுத்ததா நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மேட்ச் வந்து உள்ள வர போறாரு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே இந்தியன் டீம்ல இந்த மேட்ச் வந்து ஆட போறாங்க. தென் அடுத்ததா ரவி ஜடேஜா, ஹர்ஷதீப் சிங், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. ஸோ கருண் நாயர் இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். நிதிஷ்குமார் ரெட்டி பிளே பண்ற மாதிரி நியூஸஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அது ஏன் கருண் நாயருக்கு பதில் அப்படின்னா, கருண் நாயர் அஸ் அ பேட்டரா மட்டும் இருப்பாரு. இவர் ஆல்ரவுண்டர், பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட், தென் பவுலும் வந்து பண்ணுவாரு. ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும். இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தான். ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக அவரோட கொண்டு வரதா நான் ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால அவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்தியன் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜாக் கிராவ்லி அண்ட் பென் டெக்கட் 2 பேர் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் ஏர்லி போப், ஜே ரூட், ஹாரி புரூக், பென் ஸ்டோக்ஸ், ஜெம்மி ஸ்மித் அந்த டீமோட விக்கெட் கீப்பர், கிறிஸ் ஓக்ஸ், பிரைடன் கார்ஸ், ஜாஸ் தங் அண்ட் பஷீர். ஸோ இது வந்து லாஸ்ட் மேட்சோட பிளேயிங் லெவன். திரும்பவும் அதே பிளேயிங் லெவனோட தான் நாங்கள் ஆட போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் இதுதான். ஸோ உங்களுக்கு முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், டெஸ்ட் மேட்ச்னாவே 5 நாள் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். மேபி அது 4வது நாள் வரைக்கும் இழுக்கலாம். ஸோ ஒரு 4 நாள் வரைக்கும் வச்சுக்கோமே ஆவரேஜா.
4வது நாள் வரைக்கும் நம்மளோட அமௌண்ட்டை ஹோல்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்மால் லீக்ஸை ப்ளே பண்ணாதீங்க. ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு இந்தியாவுக்கு மேட்ச் நடக்குதுன்னு சொல்லி கட்டிடுவோம். இந்தியா மேட்ச்னாவே கொஞ்சம் கிராண்ட் லீக்ஸ்ல நல்ல ஒரு இது கொடுத்துருவாங்க, ஒரு பிரைஸ் மணியை கொடுப்பாங்க. ஸோ அதனால கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது ஓகே. ஸ்மால் லீக்ஸ்ல நான் வந்து பர்சனலா ப்ளே பண்ண மாட்டேன். என்னோட அமௌண்ட்டை நான் 5 நாள் வரைக்கும் நான் ஒரு இதுல வந்து ஹோல்டு பண்ண விரும்பல. அந்த அமௌண்ட்டை வச்சு நான் 5 நாள் ரொட்டேட் பண்ணனாவே நான் ஹியூஜ் அமௌண்ட்டை சம்பாதிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்மால் லீக்ஸை ப்ளே பண்ண வேண்டாம். இல்லை எனக்கு பரவாயில்ல, நான் டெஸ்ட் மேட்ச்ல நான் டீம் போடுவேன் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 5 நாள் ஒரு அமௌண்ட் போய் ஒருத்தர் முடக்க வேணாங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ இங்கிலாந்து டீம்ல எடுத்துட்டீங்கன்னா ஜாக் ட்ராவலி அண்ட் பென் டெக்கட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல ஆஸ் யூஸ்வல் பென் டெக்கட்டோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பர்வா இருக்குங்க. ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிடுவார், 50+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுவார். ஸோ போத் இன்னிங்ஸையும் சேர்த்து அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 80ல இருந்து 100 ரன் வரைக்குமே அவருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பென் டெக்கட் இருந்து நம்ம கிட்டத்தட்ட மினிமம் 80 மேக்ஸிமம் 100 ரன் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து நம்ம எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட இருந்து நம்ம அவர் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஜாக் ட்ராவலி அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட கொஞ்சம் வீக். அதே மாதிரி அந்த இன்சியலா இருக்கக்கூடிய ஸ்விங், தென் அதையும் தாண்டிட்டார் அப்படின்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இந்த 3லயுமே பயங்கரமான ஒரு த்ரெட் இந்தியா வச்சிருக்காங்க. அசதீப் சிங் இன்சியலாவே நல்ல ஸ்விங்கோட லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் அவரு. தென் அந்த நல்ல அந்த இன்சிங் அது மாதிரிலாம் கொண்டு வரதுக்கான பிரசித் கிருஷ்ணாவும் முகமது சிராஜும் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. தென் அதையும் கடந்துட்டாருன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரான ஜடேஜா, இப்படி 3 மிகப்பெரிய த்ரெட் இருக்கு. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்ல இருந்து நம்ம ஒரு 45ல இருந்து ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது ஃபேண்டஸ் டீம்ல வருவாரானா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓலி போப் லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூல தெளிவா சொன்னேன், பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல ரீசன்ட் ரெக்கார்ட் ரொம்ப 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 சூப்பர்வா இருக்கு. நல்ல ஒரு டச்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல கூட சதம் அடிச்சிருந்தாரு. ஸோ அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய முறை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்கிட்ட அவுட் ஆயிருக்காரு. தென் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் டீம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அந்த வகையில மேபி இந்த மேட்ச் ஹர்ஷதீப் சிங் உள்ள வராரு, இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கலாம். அதே மாதிரி ரவி ஜடேஜாவுக்கு லாஸ்ட் மேட்ச் லாட் ஆஃப் கேச்சஸ் டிராப் ஆனாங்க, அதனாலதான் அவரால் பெருசா சைன் பண்ண முடியல. இந்த மேட்ச் இவர் ஆல்ரெடி கொஞ்சம் பேட்டில் வைஸ் மீன் அவரு கொஞ்சம் அதுல வீக்கா இருக்கிறாரு. அதனால ஜடேஜா அந்த ஹர்ஷதீப் சிங் கிட்ட இருந்து மேபி ஒரு ஒரு த்ரெட் வந்து கொடுக்கலாம். இன்சியலாவே கொடுத்தாங்க அப்படின்னா மேபி ஏர்லியரா விக்கெட் விடலாம். பை சான்ஸ் கொஞ்சம் அவரை டச் ஆக விட்டுட்டாங்க, லைக் ஒரு 25 to 30 ரன் அடிச்சிட்டாங்க, ஒரு பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ணிடுவாருங்க. ஒலி போப்பை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 75ல இருந்து ஒரு 90 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம், போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து. ஜே ரூட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபிளாப் ஆயிட்டாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவரோட என்ன சொல்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டி மேட்சை வந்து வின் பண்ண வச்சாரு. ஜே ரூட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வல் தாங்க. இப்போ இன்னும் 2 சதம் அடிச்சிட்டாருன்னா சச்சின் டெண்டுல்கரை 2 அரை சதம் அடிச்சிட்டாருன்னா சச்சின் டெண்டுல்கரை பீட் பண்ணிடுவாரு. அதிகம் அரை சதம் அடித்த ஒரு பிளேயரா வந்து இப்போதைக்கு ஜே ரூட் வந்து இருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, அவருக்கு அடுத்தபடியா அவர் இருக்காரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் விளையாடுவாரு. மேபி ஈஸியா வந்து சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை வந்து முறியடிச்சிருவாரு. ஸோ ஜே ரூட் அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்காருங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் விளையாண்ட காலகட்டங்கள் வேற, இவர் விளையாடுற காலகட்டங்கள் வேற, அதை நான் கம்பேர் பண்ணல. பட் ரெக்கார்டுங்கிறது ஒருத்தவங்களை முறியடிக்கிறதுக்கு தானே. அந்த வகையில ஜே ரூட்டுக்கிட்ட இருந்து நம்ம அவரோட ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கு. எல்லா மேட்சுமே தொடர்ச்சியான அவரோட ஃபார்மை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல விட்டுட்டாலும் ஒரு இன்னிங்ஸ்ல வந்து பிடிச்சிடறாரு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவரால் வந்து ஈஸியா வந்து கொண்டு வந்துட முடியுது. மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து நீங்க கேப்டன் ஆப்ஷனா நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா ஒரு கேப்டனுக்கான ஆப்ஷன்ஸ்ல இருந்து அவர் வந்து விளங்கி இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், தென் 3வது இன்னிங்ஸ் ஆடுறப்போ 3வது இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 10 விக்கெட் வரைக்கும் கூட போற வரைக்கும் கூட சம் மேட்சஸ் வந்து போகும். ஆனா பேட்டிங் செகண்ட் பண்றப்போ சேஸ் பண்ற டீம், அதாவது 4வது இன்னிங்ஸ்ல டாப் 3 பேத்துல கூட மேட்சை முடிப்பதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவரால் பேட்டிங் வராம கூட போக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ இவரோட ஃபார்ம் நம்ம எல்லாம் கன்சிடர் பண்றப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவங்க தான் ஆட போறாங்க அப்படின்னா, இங்கிலாந்து ஆட போறாங்கன்னா நீங்க கேப்டன் ஆப்ஷனா நீங்க ரூட்டுக்கு கொடுக்கலாம். அது இல்லாத பட்சத்துல அவரை நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன்ல இருந்து தவிர்த்தலாம். ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. ஹாரி ப்ரூக் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 65 to 70 ரன்ஸ் வரைக்கும் வருவாரு. ஃபேண்டசி டீம்ல வருவாரானா ஒரு கொஸ்டின் மார்க் தான். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி பிரசித் கிருஷ்ணாவோட அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல
இவர்கிட்ட ஒரு த்ரெட் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ட், அக்ரெசிவ் இன்டென்ட் தான் இருப்பாரு. ஒரு ஓடிஐ மேட்ச் மாதிரி ஆடுவார். ஸோ டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, பாலுக்கு தகுந்த மாதிரி ஆட மாட்டாரு. அவர் எப்பவுமே அந்த இன்டென்ட்டோட தான் ஆடக்கூடியவர். கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டுவாரு. அதுல ஸ்லைட்லி வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல அந்த பிரசித் கிருஷ்ணா ஒரு பால்ல இருந்து ஒரு பேட்டில் வைஸ் அவருக்கு இருக்க சான்சஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ போத் இன்னிங்ஸும் சேர்த்து 65 70 ரன். ஃபேண்டஸ் டீம்ல வருவாரானா ஒரு கொஸ்டின் மார்க் தான். பென் ஸ்டோக்ஸ் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் டிபார்ட்மெண்ட். கிறிஸ் ஓக்ஸ் தவிர மீது எல்லாமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ கண்டிப்பா வந்து பென் ஸ்டோக்ஸ் கிட்ட இருந்து ஒரு 15 ஓவர் வரைக்கும் போடலாம் ஒவ்வொரு இன்னிங்ஸுக்குமே. ரொம்ப அதிகமான ஒரு இதுவும் பவுலும் பண்ண மாட்டாரு. மேபி மினிமம் 10 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸுமே 10 ஓவர், அட்லீஸ்ட் 2 விக்கெட், போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் அவருக்கு கிடைக்க சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். 25 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஒரு விக்கெட்டுக்கு. கிட்டத்தட்ட 3 விக்கெட் அப்படின்னாவே அதுல 75 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆயிடுது. தென் பேட்டிங்ல போத் இன்னிங்ஸ்லயுமே, குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இவர் வந்து நம்ம 50 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அது திரும்ப சேஸ் பண்ண, அதாவது தேர்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 90 ரன்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். தென் 3 விக்கெட் வரைக்கும் அப்படிங்கிறப்போ ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு கூட ரொம்பவே ஆப்டா இருப்பாரு பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க பேட்டிங் அப்படின்னா நீங்க ரூட்டுக்கு கேப்டன் ஆகும், அல்லது பென் ஸ்டோக்ஸ் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் கேப்டன் ஆகும், ரூட்டுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே பென் ஸ்டோக்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கொஞ்சம் ஆப்டா தான் இருப்பாரு. பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பிரைடன் காஸ், ஜாஸ்தாங் அண்ட் பஷீர், இந்த 3 பேர்த்துல இருந்து எனி ஒன் அவங்களால அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுல லாஸ்ட் மேட்ச் வந்து ஜாஸ்தாங் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பிரைடன் காஸ் உள்ள வர சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து அவரால் வந்து 5 விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். தென் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் ஜாஸ்தங்கை விட பிரைடன் காஸ் பேட்டிங்லயும் சேர்த்து போத் இன்னிங்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அப்படிங்கிறப்ப அந்த 30 ரனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். தென் அந்த 5 விக்கெட், போத் இன்னிங்ஸும் சேர்த்து 5 விக்கெட் அப்படிங்கிறது அவரால் ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். கரெக்டான லைல லென்த்ல பவுல் பண்ணுவார். இந்த வேணும் வேற ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த இன்சீல் ஸ்டேஜஸ்ல நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இவருக்கு கிடைக்கும். மேபி அதான் போத் இன்னிங்ஸும் சேர்த்து 5 விக்கெட் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 125 130 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். அவரால் ஃபேண்டசி டீமுக்குள்ள ஈஸியா வர சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் பிரைடன் காஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. கிறிஸ் ஓக்ஸ் இந்த வெனுல இவரோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு. போத் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலயுமே டெஸ்ட் மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் இவரை வந்து டோட்டலா ஃபிளாப் ஆயிட்டார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பவுலிங்ல இவரை ஈஸியா ஆடிட்டாங்க. பட் இந்த வெனுல இவரோட ஸ்விங் கண்டிப்பா எடுபட சான்சஸ் ரொம்ப 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 அதிகங்க கிறிஸ் ஓக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கிறிஸ் ஓக்ஸ் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து கண்டிப்பா வந்து இவர்கிட்ட வந்து நான் 5ல இருந்து ஒரு 6 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். தென் பேட்டிங்ல கிறிஸ் ஓக்ஸ் பிரைடன் காஸ்க்கு முன்னாடியே வந்துருவாரு. போத் இன்னிங்ஸும் சேர்த்து 40-45 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. கண்டிப்பா ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டென்டராகவே கிறிஸ் ஓக்ஸ் வரைக்கும் இருக்க சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். குறிப்பா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா கிறிஸ் ஓக்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவர் கண்டிப்பா சைன் பண்ண சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ இப்போ இந்த டீம்ல இருந்து பென் டக்கட், ஜே ரூட், பென் ஸ்டோக்ஸ் இந்த 3 பேரும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். தென் கிறிஸ் ஓக்ஸ், பிரைடன் காஸ் இந்த 5 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க. இதுல ஓலி போப்போட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட சதம் அடிச்சிருந்தாரு. எல்லாம் ஒரு பக்கம் ஓகே. பட் நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் இந்த த்ரெட் வைஸ் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் அவர் மேல ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் 6th ஆப்ஷனா கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஜெமி ஸ்மித் தான். லாஸ்ட் மேட்ச் வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன். போத் இன்னிங்ஸும் சேர்த்து மினிமம் 5 மேக்ஸிமம் 6 கேட்ச் வரைக்கும் பிடிக்க சான்சஸ் இருக்கும். டெஸ்ட் மேட்சஸ்ல கீப்பர்ஸ் அண்ட் ஸ்லிப்ல நிக்கிற பிளேயர்ஸ் தான் அதிகப்படியான கேச்சஸ் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஸ்மித் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட தெரியும் 5 கேட்ச் வரைக்கும் பிடிச்சிருக்காரு நினைக்கிறேன். 5 to 6 கேட்ச் வரைக்கும் பிடிச்சிருந்தாரு. ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட், 5 கேட்சுக்கு இதுவே 40 பாயிண்ட் கிடைச்சிருது. ஸோ அதுல ஒரு 40 பாயிண்ட் அவளுக்கு சாலிடா கிடைச்சிரும். தென் போத் இன்னிங்ஸும் சேர்த்து மினிமம் ஒரு 40 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மினிமம் நான் சொல்றேன், மினிமம் 40 ரன் கூட 50 ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட 90ல இருந்து ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியா அவரால் எடுத்துற முடியும். நான் சொல்றது மினிமம் 40 ரன். பட் போத் இன்னிங்ஸ்ல ஒரு லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா ஆனார். ஸ்கோர் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நல்லாவே ஆடக்கூடிய பிளேயர். மோஸ்ட்
லெஃப்ட் ஆஃபீஸர்ஸ் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரிஷப் பந்த் இருக்கிறதுனால இவரை பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இவரு ரொம்பவே ஒரு ஆப்டான பிளேயரா இருப்பாரு. டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த 6 பேரும் நான் இங்கிலாந்துல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா எனக்கு தோணுது. அவங்க ஃபேண்டஸ்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்தியா இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருமே ஒரு சூப்பர்வான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க லாஸ்ட் மேட்ச். ஸோ குறிப்பா கேஎல் ராகுல் பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடினாருங்க. ரொம்ப சூப்பராக ஆடினாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நல்லாவே காட்டினாரு. இந்த மேட்ச் எந்த மாதிரி ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க். எனக்கு தெரிஞ்சு இன்சியில ஒரு த்ரெட்டு கிறிஸ் ஓக்ஸ் கிட்ட இருந்து அவருக்கு இருக்க சான்சஸ் ரொம்ப 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 அதிகம் எனக்கு தோணுதுங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. பட் இருந்தாலும் போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து அவரால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் 65 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்கும். அது ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்து விடுவானா ஒரு 65 ரன்ஸ் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 to 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் வருவாருங்கிற மாதிரி தோணுது. பாப்போம். எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் இருந்து போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 65 ரன்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜெய்ஸ்வாலோட அந்த அக்ரெசிவ் இன்டென்ட் கொஞ்சம் காட்டுறாரு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரானாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சதம் அடிச்சிருந்தாரு, எல்லாம் ஓகே. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவரோட இதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவரோட மைனஸஸ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவரால் இந்த ஜாஸ் தங்கிட்ட இருந்து ஒரு த்ரெட் வரலாம். பட் இருந்தாலும் அவர் வரத்துக்குள்ள குயிக்கா ஒரு 35 ரன் அடிச்சிருவாருங்க. போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 75 to 80 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் பர்சனலா ஜெய்ஸ்வாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் இன்டென்ட்ல ஒரு பயங்கரமா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். இந்த அக்ரெசிவ் இன்டென்ட் ஒரு இன்னிங்ஸ்ல இல்லைனாலும் ஒரு இன்னிங்ஸ் கை கொடுத்துச்சுன்னா ஒரு ஃபேண்டஸ்டி டீமுக்குள்ள வந்துருவாரு. நான் பர்சனலா ஜெய்ஸ்வாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்றேன். இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சன் ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸை கண்டிப்பா வருவாருங்க. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை அவர் கண்டிப்பா ஏற்படுத்திக்குவாரு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இன்னிங்ஸ் இந்த மேட்ச் ஆட போறாரு. சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து போத் இன்னிங்ஸும் சேர்த்து நான் வந்து அவர்கிட்ட ஒரு 80ல இருந்து ஒரு 120 ரன்ஸ் வரைக்குமே அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 120 ரன்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கும். மேபி ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல சதம் அடிக்க கூட வாய்ப்புகள் இருக்கலாம். வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் கண்டிப்பா அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்குவாரு. இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வர நான் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மினிமம் 80 to 120 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அவருக்கு. சுமன் கில் ஆல்ரெடி லாஸ்ட் மேட்ச்ல தெளிவா சொன்னேன். அவர் வந்து ரொம்ப வீக்கா இருக்காரு. இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டா ரொம்ப ஆவரேஜ் கம்மி, வெறும் 15 அப்படிங்கிற ஆவரேஜ் தான் வச்சிருந்தாரு அப்படின்ட்டு லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பர் ஆடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கேப்டன்ங்கிற ஒரு இன்னிங்ஸ் ஆடினாருங்க. கேப்டன்ஸ் நாக் ஆடினார். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப சூப்பரா ஆடினாங்க. சுமன் கில் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபிளாப் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் ரிஷப் பந்த் 2 இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப சூப்பரா ஆடி சதம் அடிச்சிருந்தாருங்க. ஒரு குவாலிட்டி இன்னிங்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த மேட்ச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சுமன் கில்லுக்கு ஆவரேஜ் பெருசா இல்ல. பட் இருந்தாலும் ஃபேண்டசி டீம்ல வருவாராங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கு. போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 65 to 70 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. அது ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருமானா அது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் அவரோட ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் சொன்ன சேம் ஜெமி ஸ்மித்துக்கு என்ன ஆப்ஷனோ அதே ஆப்ஷன் தான் ரிஷப் பந்துக்கும். பட் ஜெமி ஸ்மித்தோட டவுன் கொஞ்சம் டவுன் ஆர்டர்ல வருது, இவர் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வரப்போ இவர் ரொம்ப சேஃப். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஜெமி ஸ்மித் எத்தனை கேட்ச் பிடிச்சிருவாரோ அதே கேட்ச் இவரும் பிடிக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 7 கேட்ச் வரைக்கும் கூட பிடிப்பாங்க சம்டைம்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ். ஸோ மினிமம் 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அது கேரண்டா அவருக்கு கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தென் பேட்டிங்ல அவரோட ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மினிமம் 30 ரன் வச்சா கூட கிட்டத்தட்ட 60 ரன், அது 40 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 60 ரன்ஸுக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா வந்துருவாரு. கண்டிப்பா ஒரு கிராண்டில ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அவருக்கு நான் சொல்லியிருந்தேன் வீடியோல. ஸோ இந்த மேட்சும் அதே தான். அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். நம்ம ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, எது மூலியமா அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னு பாக்குறப்போ அவருக்கான வேல்யூ அதுல இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பாங்க அவரோட ஃபார்ம். கடைசியா அவரு ஆஸ்திரேலியா விளையாண்ட மேட்ச் 2 இன்னிங்ஸ்லயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா பவுலிங்ல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 15ல இருந்து ஒரு 17 ஓவர் வரைக்கும் அவருக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பா மினிமம் 15 ஓவரா பவுல் பண்ணுவாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 விக்கெட் அவருக்கு கிடைக்கலாங்க. கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு அதுல 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். நல்ல பிளேயர், நல்லாவே ஆடுவாரு. டெஸ்ட்ல ஒரு சூப்பரான இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாரு. போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 50 ரன்ஸ் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு 100ல இருந்து ஒரு 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் ரொம்ப அதிகம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு. தென் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்ல வந்து அதுல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா இல்ல. பென் டெக்கட்டுங்கிற ஒருத்தர் தான் இருக்காரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு அகேன்ஸ்டா இவரை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசா ஓவர் கொடுப்பாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. மினிமம் போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 15 to ஒரு 20 ரன்ஸ் 20 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர்
கண்டிப்பா 2 விக்கெட் அவருக்கு கிடைக்குங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2 விக்கெட் அவரால் ஈஸியா எடுக்க முடியும். எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு டார்கெட் வச்சு ஒரு ஓவர் கொடுப்பாங்க, இவர் ஈஸியா ரைட் ஹேண்டரை வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் மினிமம், 2 விக்கெட் மேக்சிமம் அது 4 கூட மாற சான்சஸ் இருக்கு வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும். எதனால சொல்றேன், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இல்ல, இருந்தாலும் எப்படி 4 விக்கெட் கிடைக்கும்னா, ஆப்போனன்ட் டீமோட வீக்னஸ், ஆப்போனன்ட் டீம் ஸ்பின்னர்ஸ்ல பயங்கரமா கஷ்டப்படுற ஒரு ஒரு டீம். ஸோ அதை அழகா யூட்டிலைஸ் பண்ணிக்குவார். ஸ்லைட்டா டர்ன், அந்த 3வது நாளுக்கு அப்புறமா பால் கொஞ்சம் நல்லா டர்ன் ஆக சான்ஸ் இருக்கு. அந்த சமயத்துல வாஷிங்டன் சுந்தரோட ஒரு வேல்யூ கண்டிப்பா இந்தியாவுக்கு இருக்கும். அவரால் மினிமம் 2 மேக்ஸிமம் 4 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். ஒரு அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆயிடுது. மேக்ஸிமம் நான் சொல்றேன், மினிமம்னா 50 ஃபேண்டசி ஆயிடுது. தென் பேட்டிங்ல வந்து கண்டிப்பா 30 ரன் 60 ரன் ஆயிடு அடிச்சிருவாங்க. இவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ரவி ஜடேஜா பேட்டிங்ல கொஞ்சம் ஒரு ஏற்றம் இறக்கமான ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காருங்க. ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆடல. பட் பவுலிங்ல லாஸ்ட் மேட்ச் இவருக்கு தான் 2-3 கேச்சஸ் வந்து டிராப் பண்ணாங்க. அதனால விக்கெட்ஸ் பெருசா அவருக்கு கிடைக்கல. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 3 to 5 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க, 2 இன்னிங்ஸும் சேர்த்து. பேட்டிங்ல வந்து ஒரு 30 to 40 ரன்ஸ் அப்படிங்கிறப்போ அவரால் ஃபேண்டஸ்டி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஹை தான். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். மிடில் அண்ட் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்தியன் டீம்ஸ்க்காக. ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 4 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. முகமது சிராஜ் பெருசா அவருக்கு விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல, அது ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்குது. மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவங்க தான் போல் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா ஒரு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு மினிமம் 2 ஒரு 4 விக்கெட் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. பிரசித் கிருஷ்ணாவோட ஒரு அக்யூரன்சி நல்லா இருக்கு, லைனல் லென்த் எல்லாமே சூப்பரா போல் பண்றாரு, எல்லாமே ஓகே. பட் விக்கெட்ஸ் அதிகமா எடுக்கல. அந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு அவரால் விக்கெட்ஸ் எடுக்க முடியலங்கிறது தான் ஒரு உண்மை. பேட்டிங்லயும் பெருசா கான்ட்ரிபியூட் இல்லை அப்படிங்கிறப்போ போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் சாய் சுதர்சன், ரிஷப் பந்த் இந்த 3 பேரும் பேட்டிங்ல ரொம்ப கான்ட்ரிபியூட்ல இருப்பாங்க. தென் நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா இவங்க 3 பேரும் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கும். இதுல இருந்து நான் பர்சனலா கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்களை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணுவேன். குறிப்பா ரிஷப் பந்த், லைக் நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவி ஜடேஜா இந்த 4 பேர். தென் சாய் சுதர்சன் ஆர் ஜெய்ஸ்வால், அந்த 2ல இருந்து எனி ஒன் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது வந்து ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் கொஞ்சம் அதிகம். டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க எதுலையாவது உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்கள ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருவதற்கான வாய்ப்பையும் கொண்டு வந்துருவாங்க. ஓகே, இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்னா இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பர்சனலா கண்டிப்பா ஒரு டீம்ல சாய் சுதர்சன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவேன். ரிஷப் பந்துக்கு அஸ் யூஸ்வல் கண்டிப்பா அவருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்கிறதுனால. அதே மாதிரி இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜே ரூட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். தென் அடுத்ததா பென் ஸ்டோக்ஸுக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. கிறிஸ் ஓக்ஸுக்கு மஸ்ட் ட்ரை, அட்லீஸ்ட் ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 2 டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பிரைடன் காஸ் அவருக்கும் வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.